Dear 6th standard students, now we are into third unit chemistry matter around us. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆட்டம்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், மாலிகுல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், தென் டிஃப்யூஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ போன கிளாஸில் டிஃப்யூஷன் அந்த டாப்பிக்கோட முடித்தோம். ஸோ வாட் இஸ் meant by diffusion? Diffusion is nothing but the tendency of particles to spread out in order to occupy the available space. For example, you are just going to drop ink, okay, on the water. So for example, see, you are having a glass beaker. You can see here in the glass beaker la நம்ம என்ன பண்றோம், ink வந்து நீங்க அதுல ஒரு drop மட்டும் அந்த waterல வந்து add பண்றீங்க. அப்போ that ink particles, no, it automatically starts to spread around the water. It starts to occupy the space in between the water. So this process is called diffusion. So diffusion is the tendency of the particles to spread out in order to occupy the available space. And now in today's class what we are going to see, whether the size and shape of the object, or say now you are going to consider a liquid. What are the three states? One is solid, another one is liquid, and another one is gas. Now in case of solid, the shape will be always definite. மாறவே மாறாது. அது போன வாட்டியே நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோன் எடுத்துக்கிறீங்க. ஒரு ஸ்டோனை வந்து நீங்கள் கபோர்டில் போய் வைக்கிறீங்க, இல்லை ஒரு டேபிள் மேலே வைக்கிறீங்க. வெதர் த ஷேப் சேஞ்சஸ்? நோ, த ஷேப் டஸ் நாட் சேஞ்ச். இட் மீன்ஸ் த ஷேப் இஸ் டெஃபினைட். அண்ட் வால்யூம் ஆல்சோ, இட் ஆல்சோ ஓன்ட் சேஞ்ச். வால்யூமும் டெஃபினைட், அதே ஷேப்பில் தான் இருக்கும், அதே வால்யூமில் தான் இருக்கும் சாலிட் பொறுத்த வரைக்கும். நவ் வி ஆர் கோயிங் டு see it for liquid. ஸோ கன்சிடர் 2 sachets of juice. இதில் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் உங்களுக்கு கிளாஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஜூஸ் எடுக்கிறாங்க. they are taking 100 ml of juice. வால்யூம் வந்து 100 ml. அதை ரெண்டு கிளாஸ்லேயும் போர் பண்ணுறாங்க. does the shape change? Yes or no? ஷேப் மாறுதா? ஷேப் மாறும். பட் அக்கார்டிங் டு த கிளாஸ் ஸ்ட்ரக்சர், சே இதில் நீங்கள் எடுத்திருக்க கிளாஸ் வந்து என்ன ஷேப்பில் இருக்குன்னு பாருங்கள். இதில் எடுத்திருக்க வெசல் வந்து என்ன ஷேப்பில் இருக்குன்னு பாருங்கள். ஐ வில் ஷோ ஹியர். சி, கன்சிடர் தீஸ் டூ திங்ஸ். இதில் வந்து என்ன ஷேப்பில் இருக்குன்னு பாருங்கள், இதில் என்ன ஷேப் இருக்குன்னு பாருங்கள். ஸோ தெர் இஸ் நோ டெஃபினிட் ஷேப் ஃபார் லிக்விட். லிக்விட்ஸ் ஆல்வேஸ் அட்டைன் த ஷேப் ஆஃப் தி வெசல் இன் விச் தே ஆர் கெப்ட். என்ன ஷேப்பில் கிளாஸ் பாட்டில் இருக்கோ அந்த பாட்டில் ஷேப்லே தான், என்ன ஷேப்பில் அந்த வெசல் இருக்கோ, வெசல் மீன்ஸ் பாத்திரம், என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் தான் உங்களுக்கு லிக்விட்ஸ் வந்து ஆக்குபை பண்ணும். ஸோ தேர் இஸ் நோ டெஃபினைட் ஷேப் இன் கேஸ் ஆஃப் லிக்விட்ஸ். லிக்விட்ஸ் அட்டைன் த ஷேப் ஆஃப் வெசல் இன் விச் தே ஆர் கெப்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் திங், டஸ் இட்ஸ் வால்யூம் சேஞ்ச்? வால்யூம் மாறுதா? 100 ml நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. த சேம் 100 ml இஸ் poured into both the small glass and also in big glass. So there is no change in volume also. So இதுதான் liquid பொறுத்த வரைக்கும் இது properties. A liquid needs a container and takes the shape of a container. The amount of juice is same in both the glasses and so the volume is also same. அது பெரிய கண்டெய்னராக இருந்தாலும் சரி, சின்ன கண்டெய்னராக இருந்தாலும் சரி, பெரிய வெசலாக இருந்தாலும் சரி, சின்ன வெசலாக இருந்தாலும் சரி, but the volume is same. And next thing, liquefaction of gases. Now we are going to see liquefaction of gases. What is meant by liquefaction of gases? Solid வந்து liquid-ஆ convert பண்ணுறோம், liquid-ஆ gas-ஆ convert பண்ணலாம். And the back process, gas-ஆ மறுபடியும் நம்ம liquid-ஆ convert பண்ணுறோம் பார்த்தீங்களா? The process by which the substances in their gaseous state are converted to liquid state. So reverse process, gasலேருந்து liquid நம்ம convert பண்ண போகிறோம். When pressure of the gas is increased, automatically those molecules எல்லாமே என்ன பண்ணும், கிட்ட கிட்ட வந்துரும். Okay, so consider these are molecules. pressure வந்து கேஸில் pressure நம்ம increase பண்ணுறப்போ இந்த molecules எல்லாமே கிட்ட கிட்ட நெருங்கி வந்துரும். It comes closer and so its temperature decreases. கிட்ட கிட்ட வந்த உடனே டெம்பரேச்சர் எல்லாமே கம்மியாயிடும். அந்த டெம்பரேச்சர்லாம் கம்மியான உடனே அதில் இருக்கிற எனர்ஜி எல்லாமே ரிமூவ் ஆகிடும் அண்ட் கேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்போது லிக்விட் ஸ்டேஜுக்கு வந்துடும்.
So this is called liquefaction of gases. The process of the process by which the substance gaseous state are converted into the liquid state. So the pressure is increased in gas and its molecules comes closer. In turn, the temperature is decreased or reduced. That removes the energy and so convert the gas to the liquid state. This process is called liquefaction of gases. And next நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சிரிஞ்சி ஊசி போடுவாங்க இல்லையா சிரிஞ்சி வச்சு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ கன்சிடர் 3 syringes. சிரிஞ்சீஸ்னால் ஊசி போடுவாங்க இல்லையா அந்த சிரிஞ்சீஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சாலிடுக்கு எக்ஸாம்பிள், செகண்ட் ஒன் லிக்விடுக்கு எக்ஸாம்பிள். This is first one, second one, third one. This is an example of solid. Chalk powder எடுத்துக்கிறாங்க. Chalk powder. Chalk இருக்கு இல்லையா chalkோட dust particles எல்லாம் சேர்ந்தா chalk powder. அடுத்து செகண்ட் ஒனுக்கு லிக்விட் சே வாட்டர், நமக்கு தெரிஞ்ச லிக்விட் வாட்டர் எடுத்துக்கிறாங்க. தேர்ட் ஒனுக்கு ஏர், அட்மாஸ்பியர் ஏர் இருக்கு இல்லையா அது எடுத்துக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் பிளஞ்சர். இந்த மேலே இருக்கிறத வந்து பிளஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சிரஞ்சி. நவ் லெட் அஸ் ஃபில் த செகண்ட் ஒன் வித் வாட்டர் அண்ட் தேர்ட் ஒன் வித் ஏர். பிஸ்டன், பிஸ்டனை வந்து நீங்கள் அழுத்துறீங்க. ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் சாக் பவுடர் ஃபில் பண்ணிக்கிறீங்க. ஃபஸ்ட் ஒன்ல சாக் பவுடரை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் பிஸ்டனை அழுத்துறப்போ மேலேருந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ லிசன், யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் ப்ரெஷர். இதை வந்து கீழே அழுத்துறீங்க. அழுத்துறப்போ என்ன ஆகுனா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு ப்ரெஸ். சாலிட் பொறுத்த வரைக்கும் சாக் பவுடரை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் வந்து டவுனில் அழுத்துனீங்கன்னா பிஸ்டனை வந்து நீங்கள் அழுத்துறீங்க, கீழே ப்ரெஷர் கொடுக்குறீங்க, என்ன ஆகும், ரொம்ப கஷ்டம். தட் இஸ் வாட் சாலிட்ஸ் ஆர் நாட் கம்ப்ரெசபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி இன் கேஸ் ஆஃப் லிக்விட் சாக் பவுடர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அதை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. அந்த பிஸ்டனை வந்து நீங்கள் அழுத்தவே இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு ப்ரெஸ் த பிஸ்டன். whereas in case of liquid, consider liquids are manageable. For example, உங்களுக்கு ஊசி போடுறாங்க இல்லையா, when you are going to meet doctor, when they are giving injection to you, what happens, அதில் கொஞ்சம் லிக்விட் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். அது உங்களுக்கு அழுத்துறப்போ கொஞ்சம் பிஸ்டனுக்கு கொஞ்சம் எஃபர்ட் கொடுக்கணும், பட் நோ ப்ராப்ளம். அண்ட் இன் கேஸ் ஆஃப் கேஸஸ் இட் இஸ் வெரி ஈஸிலி, இட் இஸ் வெரி ஹைலி கம்ப்ரெசிபிள். கம்ப்ரெசிபிள்னால் என்ன அர்த்தம்னா அழுத்த முடியும் உங்களால். அந்த பிஸ்டனை வந்து நீங்கள் அழுத்தலாம். அந்த பிளஞ்சர் மேலே இருக்குது பாருங்கள், பிஸ்டனை வந்து நீங்கள் ஈஸியாக அழுத்தலாம். திஸ் இஸ் கால்ட் பிளஞ்சர். இதை வந்து ஈஸியாக நீங்கள் அழுத்தலாம். ஸோ தட்ஸ் வாட் யூ கேன் அப்சர்வ் ஃப்ரம் தீஸ் 3 syringes. இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. You have observed that the plunger moved freely. When air is present, the plunger moves freely. And in case of water and in case of chalk powder, it is somewhat hard to press the plunger. So, இதுலேருந்து என்ன conclusion? What is the conclusion? What you are observing from this? The gases are highly compressible. Compressible na அழுத்த முடியும். The gases are highly compressible as compared to liquids and solids. So, this is the conclusion. And look at here. See, pour me a cup of glass, please. Glass வந்து solid-ஆ liquid-ஆ? That is the question. Whether glass is a solid or liquid. Actually, the answer is glass is not a solid. Glass வந்து solid இல்லை. It is actually a very slow moving liquid அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சர்ச்சிலலாம் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கால வருஷமாக சர்ச்சஸில் இருக்கிற கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் விண்டோஸ் எல்லாமே கிளாஸஸால் தான் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிளாஸ் அட் த பாட்டம் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். டாப் ரூஃப் மேலே சர்ச்சுக்கு மேலே உள்ள கிளாஸஸோட பாட்டம் ரூஃபில் ரொம்ப திக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த பாட்டம் இஸ் வெரி திக்கர் தேன் தட் ஆஃப் தி டாப் ரூஃப். ஸோ த கிளாஸ் ஃப்ளோஸ் லைக் எ லிக்விட். ஸோ த கொஸ்டின் இஸ் வெதர் கிளாஸ் இஸ் எ சாலிட்? No, it is not a solid. It is a very slow moving liquid. This is the answer. Now I am going to summarize the difference between solid state, liquid state, gaseous state. ஆல்ரெடி இது எல்லாமே போன கிளாஸ்லேருந்து படித்தது தான். அதை வந்து ஒரு சின்னதாக சம்மரைஸ் பண்ணுறாங்க. சாலிட் ஸ்டேட் ஸ்டோன் எடுத்துக்கிட்டோம், அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்குது, வால்யூம் இருக்குது, மாறவே மாறாது. தட்ஸ் வாட் இட் இஸ் கால்ட் டெஃபினைட் ஷேப் அண்ட் வால்யூம். இன் கேஸ் ஆஃப் லிக்விட் இன்றைக்கி தான் பார்த்தோம். there is no definite shape. Liquids attain the shape of vessel. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 100 ml sachet எடுத்துக்கிட்டோம், ஜூஸ் எடுத்துக்கிட்டோம், 2 கண்டெய்னர் எடுத்துட்டாங்க. ஸோ in this container they are pouring the juice, whereas the volume
there is no definite shape, and liquids they always have the shape of the container. Container is nothing but vessel. என்ன பாத்திரம் வச்சிருக்கோமோ அதோட shape தான். And in case of gas, gases have neither a definite shape nor a definite volume. நெய்தர் நார் அப்படின்னா என்ன, இதுவும் அல்ல அதுவும் அல்ல, அதுக்கு டெஃபினைட் ஷேப்பும் இருக்காது, டெஃபினைட் வால்யூமும் இருக்காது. தட் இஸ் கால்ட் நெய்தர் எ டெஃபினைட் ஷேப் நார் எ டெஃபினைட் வால்யூம். அண்ட் சாலிட் ஸ்டேட் இன்கம்ப்ரெசபிள். நம்ம இப்போ ஒரு சிரஞ்சி எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, வி ஹவ் சீன் an எக்ஸாம்பிள் ஆஃப் சிரஞ்சி chalk powder. We have used chalk powder, and we are just pressing the piston down, but it is very difficult in case of சாலிட். நம்மளால் அதை ப்ரெஸ் பண்ணவே முடியல, அழுத்தவே முடியல சாக் பவுடர் உள்ளே போட்டோன்னா அந்த சிரஞ்சியில். ஸோ இன் சாலிட் ஸ்டேட் இட் இஸ் இன்கம்ப்ரெசபிள், whereas in case of liquid state it is compressible but only to a small extent. ஃப்ரீயாக நம்மளால் அதை அழுத்த முடியாது. we need to put some effort in order to press the piston or press the syringe, press the plunger in the syringe. In case of gaseous state, highly compressible, உங்களுக்கு ஈஸியாக ஃப்ளோவில் வந்து நீங்கள் அழுத்திடலாம். ஸோ that's what in today's experiment we have seen. And third point, there is a little space between the particles of a solid. What it means? Solid, நம்ம இந்த எக்ஸாம்பிள் வந்து இந்த டயக்ராம் வந்து ஒரு 2 or 3 கிளாஸஸ் பிஃபோர் பார்த்துருப்போம். ஸோ சாலிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே டைட்டாக பேக் ஆகிருக்கும், உங்களுக்கு மாலிகுல்ஸ் எல்லாமே டைட்டாக பேக் ஆகிருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்கும் நடுவில். there are very little space in between the particles of a solid. In case of liquid, you can have a greater space, whereas in case of gas, the space is very much higher compared to liquid. ரொம்ப நிறைய ஸ்பேஸ் இருக்கும் கேஸில், ஆனால் சாலிட் பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபோர்த் திங், the particles attract each other very strongly. சாலிட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் அட்டாச்மெண்ட்டோடு இருக்கும் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம். ஆனால் லிக்விட் ஸ்டேட்டில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து கம்மி. சாலிடோட கம்பேர் பண்ணுறப்போ in case of liquid state the force of attraction is very less, whereas in case of gaseous state the force of attraction is leastனா ரொம்ப, compared to solid state and liquid state force of attraction ரொம்ப 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 கம்மி gaseous stateல. What about particles of solid, whether they can move? Particles of solid cannot move freely. solid state பொறுத்த வரைக்கும் அதில் உள்ளே இருக்கிற particles வந்து அங்கே இங்கே மூவ் பண்ண முடியாது. ஏன் மூவ் பண்ண முடியாது? ஏன்னா அங்கே ஸ்பேஸே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸ்பேஸே ரொம்ப கம்மியாக இருக்கிறப்போ எப்படி அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அங்கே சாலிடில் மூவ் ஆகும்? இட் இஸ் இம்பாசிபிள். அண்ட் கேஸ் ஆஃப் லிக்விட் ஸ்டேட் த பார்ட்டிகல்ஸ் கேன் மூவ் ஃப்ரீலி. இதுக்கு தான் நம்ம வாட் எக்ஸாம்பிள் வி ஹேவ் சீன், யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு மிக்ஸ் சுகர் வித் வாட்டர் இன் ஏ பீக்கர். ஒரு பீக்கரில் தண்ணி இருக்குது, அதில் சுகர் மிக்ஸ் பண்ணுறீங்க. அப்போது வாட்டர் பார்ட்டிகல்ஸ் ஆல்ரெடி இருக்குது, அந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவில் கேப் இருக்கும். இன் பிட்வீன் தட் கேப் the sugar particles they come and fill in between the water gap. அப்போ வந்து எல்லா பார்ட்டிகல்ஸும் அங்கே ஃப்ரீயாக மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ தீஸ் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஃப்ரீலி இன் லிக்விட் ஸ்டேட், whereas in gaseous particles they will be random motion, continuous motion. So that's what we have seen. Solid state, liquid state, gaseous state, இந்த 5 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். They can ask in exam. It is one of the very important question you have to learn, and it is also a basic thing you need to learn. So now look at this chart. Matter, what is meant by matter? நம்மளோட லெசனோட இன்ட்ரோடக்ஷனே இதுதான். Matter means any substance that occupies some space and also it has mass. That is called matter. Matter is divided into 2 categories. One is pure substance, another one is mixture. பியூர் சப்ஸ்டன்ஸ்னால், பியூர்னா ஆல்ரெடி யூனோ சுத்தமாக இருக்கிறது. பியூர் மீன்ஸ் ரொம்ப சுத்தமாக இருக்கிறதா பியூர் சப்ஸ்டன்ஸ். மிக்சர் மீன்ஸ் கலப்படம், நிறைய இது 2-3 இது சேர்ந்துருக்கும், அடல்ட்ரேஷன் தான் கலப்படம் சொல்லுவாங்க. மிக்சர் மீன்ஸ் ஒரு 2-3 பார்ட்டிகல்ஸ், 2-3 பொருள் வந்து சேர்ந்து இருக்கிறது மிக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பென் இருக்கும், பென்சில் இருக்கும், ஷார்ப்னர் இருக்கும், பிளேடு வச்சுருப்பீங்க, மைக்ரோடிப் பென்சில் வச்சுருப்பீங்க, வெரைட்டிஸ் ஆஃப் பென்ஸ் வச்சுருப்பீங்க, ஸ்கெச்சஸ் கூட வச்சுருப்பீங்க. ஸோ தட் இஸ் an example of mixture. Okay, now this pure substance is categorized into 2. One is element, another one is compound. Mixture is categorized into 2 types. One is homogeneous, another one is heterogeneous. Always remember this word homogeneous. Homo அப்படின்னா ஒரே பொருள், ஒரே மாதிரியே இருக்கிறதா homo. Hetero, HETERO, இது இருக்கு பாருங்க, ஹோமோ ஹெட்டரோ. ஹெட்டரோ மீன்ஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல்ஸாக இருக்கலாம். டிஃப்ரெண்ட். ஹோமோ மீன்ஸ் யூ ஹாவ் டு ரிமெம்பர் த வேர்ட் சேம். ஹெட்ரோ மீன்ஸ் யூ ஹாவ் டு ரிமெம்பர் த வேர்ட் டிஃப்ரெண்ட். இந்த எலிமெண்ட், காம்பவுண்ட், ஹோமோஜீனியஸ், ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் பற்றி ஜஸ்ட் வி கேன் சி in the upcoming slides.
So first we are going to see about pure substances and mixtures. இங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? They have given you milk and they have given you water bottle. So mostly if you take milk, do you think that milk is a pure substance? Milk வந்து ஒரு சுத்தமானது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? Actually the thing is ஒரு காலத்தில் they used to sell milk but they mix lot of water in the milk and they used to sell it because that is a business. So this process is called adulteration அப்படின்னு சொல்லலாம். For example ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தான் we can mix water with milk. வாட்டர் ரொம்ப அதிக ப்ரொப்போர்ஷனில் இருந்து மில்க் ரொம்ப கம்மியான ப்ரொப்போர்ஷனில் நமக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது தட் இஸ் ஆல்சோ அ அடல்ட்ரேஷன் வந்து நம்ம ஃப்யூச்சர் அடுத்த ஸ்லைடில் நம்ம படிப்போம். பட் மிக்சர் அப்படின்னா ஒரு 2-3 சப்ஸ்டன்ஸ் 2 or 3 substances when it joins they forms mixtures. So in shops we find some products but all the products they are not 100% pure. All the products are not pure. Some of the products அதுதான் சொல்கிறேன் கலப்படம். In some of the products they have done some adulteration, means unadulterated, that which does not contain any cheap or harmful additives. So what is the difference between what is the meaning of adulteration? அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். adulterationனா ஏதாவது ஒரு பொருள் வந்து கலப்படம் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொன்ன பாருங்க, when you are adding more water with milk then that becomes adulteration. What is the meaning of unadulteration or unadulterated? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அன்அடல்ட்ரேட்டட் அப்படின்னா அதில் எதுவும் ஹார்ம்ஃபுல் அடிட்டிவ்ஸ் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா பொருள் சேர்க்காமல் பியூர் சப்ஸ்டன்ஸாக இருக்கிறதா அன்அடல்ட்ரேட்டட். ஸோ வாட் இஸ் மீன் பை பியூர்? ஏ பியூர் சப்ஸ்டன்ஸ் இஸ் மேடப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிக்கல். ஒரே ஒரு பார்ட்டிக்கல் வச்சு அந்த ப்ராடக்ட் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஆர் அந்த சப்ஸ்டன்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் பியூர். பியூர் சப்ஸ்டன்சஸ் தான் நம்ம 2 கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து எலிமெண்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் காம்பவுண்ட். ஸோ வாட் இஸ் மீன் பை எலிமெண்ட்? What is meant by compound? An atom is the smallest particle that an element is made of same kind